ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட கிச்சனை எப்படி கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். நம்மளோட கிச்சனில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்போம், நைஃப்ஸுக்கு தனியாக ஸ்டாண்ட் வச்சுருப்போம். நான் ஸ்டார்டிங்கில் நானுமே அப்படி தான் வச்சுருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் போட்டுட்டு ஸ்பூன் அண்ட் நைஃபுக்கு வந்து சேர்த்து ஒரே மாதிரி ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். நைஃப்ஸ் வந்து நம்ம நிறையா வச்சுருப்போம், அதில் சிலது வந்து ஒர்க்கே ஆகாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஒரு நைஃப் வச்சுருப்பேன், வெஜிடபிள்ஸ்க்கு ஒன்று வச்சுருப்பேன், அப்புறம் கோகோனட் கட் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பேன். சிஸ்ஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 வச்சுருப்பேன். சேம் அதே போல் ஸ்பூன் வந்து எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி சிங்கில் இருக்குது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட ஸ்பூன் வந்து வச்சுக்காதீங்க, பார்க்கறதுக்கே வந்து கிளட்டராக இருக்கும். யூஸே பண்ண மாட்டோம், பட் நம்ம ஸ்பூன் வந்து வச்சுருப்போம். ஃபோர்க் 2 வச்சுருக்கேன். ஸ்மால் ஸ்பூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது 1 or 2 மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் வெளியில் வந்து ஃபுட் வாங்குகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எதுக்கு அது தேவையில்லாமல் எடுத்து வைக்கிறோன்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாகவே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 5 or 6 ஸ்பூன்ஸ் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது செட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி கிச்சனில் கவுண்டர் டாப்க்கு ஒரு சைடில் வச்சுருவேன். இப்போ செகண்ட் டிப் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அஞ்சரை பெட்டி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மட்டும்தான் சில்வரில் வச்சுருந்தேன். அதில் காமன் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். நான்வெஜ்ஜுக்கு தேவையான ஐட்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி 3 ரேக் கண்டெய்னர் மாதிரி வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்கில். அது வந்து எனக்கு ஒரு ரேக் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கீழே இருக்கிற 10 பாக்ஸஸ் கிட்ட வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அந்த வந்து அப்படியே எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுத்துட்டேன். என்னோடய கிச்சனில் நார்மலாகவே கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மீஷோவில் 99 ருபீஸ்க்கு பிளாஸ்டிக்கில் ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கியிருந்தேன். சில்வரில் வாங்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் இப்போதைக்கு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னலாம் நான்வெஜ்ஜுக்கு தேவையோ அதை மட்டும் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தாலே தெரியும், என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பில் முக்கால்வாசி இடம் வந்து ஃப்ரீயான மாதிரி ஆகிடுச்சு. ஹாலில் தான் கிரைண்டர் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க அது கிச்சன்லேயே வச்சுக்கோ, அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ரேக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரைண்டரை வந்து ஹால்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன். பார்க்குறதுக்குமே நீட்டாக இருந்துச்சு. இந்த அஞ்சரை பெட்டியில் மிளகுத்தூள், கரம் மசாலா மட்டும் பேக்கெட்டோடு அப்படியே வச்சுருப்பேன். பிகாஸ் வந்து ஸ்மெல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்படியே கவரோட மேலே மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் எதுவுமே ஆகலை. என்னோடய ஷெல்ஃபில் ஒரு ஓரமாக வந்து அழகாக வச்சுட்டேன். பார்க்குறதுக்குமே லுக் வந்து டீசெண்டாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் வந்து ரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய டைப்ஸில் வந்து இருக்கும். உங்களோட கிச்சன் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அஞ்சரை பெட்டி 2 or 3 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதை அப்படியே மேலே மேலே நீங்கள் அடிக்கிட்டால் கூட பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லுக் வந்து மெஸ்ஸியாக இருக்காது. ஸோ என்னோடய கிச்சன் ஷெல்ஃபில் ஓரமாக இந்த பாக்ஸை வந்து நான் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே லுக் வந்து நீட்டாக இருந்தது. இன்னொரு அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெல்ஃப் இருக்கும் கவுண்டர் டாப்புக்கு மேலே, அங்கே வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனுக்கு கிராசரி பாட்டில்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் வேணுமோ அதில் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி. பிகாஸ் வந்து நமக்கு எதாவது திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு சில பாட்டில்ஸ் எல்லாம் வரும். பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ஹனியை வாங்கினா கிளாஸ் பாட்டிலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வச்சு அது திங்ஸே நம்ம வச்சுருக்கவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டில்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து வாளி மாதிரி வச்சு அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படி தான், எனக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் ஷெல்ஃபில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அதே பேக்கெட்டில் யூஸ் பண்ண பேலன்ஸ் எல்லாமே இந்த 3 வாளியில் செப்பரேட்டாக வச்சுருவேன். புதுசே வச்சு திங்ஸ் இருந்தாலுமே இந்த வாளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th டிப் வந்து பார்க்கலாம். சாப்பிங் போர்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் வந்து பிளாஸ்டிக்கில் ஒன்று, சில்வரில் ஒன்று, வுட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க. வுட்லேயே வந்து சைஸ் வச்சுருப்பாங்க. பிக் சைஸு, ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய வச்சுக்காமல் ஏதாவது ஒன்று வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டாலே போதும். இதுவே நான் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி 1.5 years ஆகிடுச்சு. இதுவே நான் சேஞ்ச் பண்ணணும்.
நான் சப்பாத்தி போடுறேன் அப்படின்னா கீழே இருக்கிற கவுண்டர் டாப்பில் அந்த கடப்பாக்கல்லையே போட்டுருவேன். எனக்கு அதுவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிங் போர்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பழசாக போயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ணாதீங்க. எது வந்து புதுசாக பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கோ அந்த ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும். இப்போ வாங்க லாஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து கிச்சனில் நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஹால் வந்து வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சோஃபா இல்லாத அதர் சைட் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அதே இடத்துல டம்ளரு, பிளேட்டு அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து லுக் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கிச்சனுமே ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக விட்டு வைங்க கிச்சனில். எப்போதுமே இந்த இடத்த வந்து நான் மேக்ஸிமம் வந்து க்ளீனாக தான் வச்சுருப்பேன், எதுவுமே வைக்க மாட்டேன். ஒரு டஸ்ட்பின், ஒரு டஸ்ட்பின் இது மட்டும் தான் வச்சுருப்பேன். இதுக்கு முன்னே கீழே வந்து பெயிண்ட் அடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே இந்த கிராஸ் வாங்கி போட்டிருந்தேன். இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் லுக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் அந்த கிராஸ் மேட்டை அப்படியே வந்து சைஸ் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.